இருக்குது, மசம் நிக்காதீங்க. வேணே விலை கேட்டு நீங்க ஏத்துங்க. ஏன்பா பச்சை கலர்ல ரிப்பன் இருக்கா? இல்லம்மா. ஏன் தாத்தா பச்சை கலர்ல ரிப்பன் இருக்கா? இல்லம்மா. என்னம்மா வச்சுக்கிட்டே கேக்குறிய? பச்சை கலர்ல ப்ரோச் இருக்கா? இல்லையே. ஏன்பா பாக்கெட் பிஸ்கட் இருக்கா? இல்லம்மா. நீங்க எதுக்காக இதெல்லாம் வாங்கி போட்டீங்க? இல்ல, இருக்கிற இடத்த விட்டு நீங்க எங்கெங்க தேடி இருந்தீங்க, அதான். எனக்கே எல்லாம் வாங்கி தெரியும். பானே ராட்னம் சுத்தணும்னு சொன்னியே, சுத்தலாம் வா. யார் பானே? நம்ம சொந்தக்காரர் தான். எந்த ஊரு? ஏமாந்தபுரம். ஓ, அந்த சமையல்காரர் மாணிக்கம் புள்ளியானே. வா வா, ராட்னம் சுத்தலாம். தலையை பாரு, இவனுக்கு பொறா கூடு மாதிரி. நிறுத்தியா? அண்ணா என்னன்னா நீங்க முதல்ல இப்படி தலை சுத்தம்னு சொல்லியிருந்தா நான் இந்த ராட்டினத்துல ஏறி இருக்கவே மாட்டேன். ஆமா, எங்க இந்த ஏமாந்தபுரம்? இனிமேலும் நான் ஏமாற தயாரா இல்ல. இப்ப யார் உங்களை ஏமாத்துனது? ஏமாத்தீங்களோன்னு பயமா இருக்குது. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைச்சு போறாங்க. அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்களேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்குது. அப்படியே நினைச்சாலும் அது ஒன்றும் தப்பு இல்ல, நல்லதுதான். இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? என்னால தாங்க முடியலங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன நீங்க லவ் பண்ணும். புரியலையே. இங்கிலீஷ்ல சொன்னா லவ், தமிழ்ல சொன்னா காதல். இது கூடவா புரியல? உங்களை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. வேற வேலையை பாருங்க. எப்படியாவது என்ன லவ் பண்ணுங்க. இப்ப எதுக்கு அழறீங்க? என் மூஞ்சி எதுனா நல்லா இல்லையா? நான் அப்படி சொல்லலையே. அதுக்காக உங்க மூஞ்சி நல்லா இருக்குதான் நினைச்சுக்காதீங்க. நான் உங்க மேல ஆசைப்பட்டதே உங்க மூஞ்ச பார்த்து இல்ல, முதுவை பார்த்து தான். நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? ஓ, இப்பதான் புரியுது. அவன் வேற ஆசைப்படுறானா? யாரு? அதான் நேத்து உங்க கூட ராட்டினத்துல சுத்தினானே, இந்த பொறா கொடுத்தலையன். ஐயோ, அவர் எங்க அண்ணன். அவர் தான் அண்ணன் ஆயிட்டாருங்களே. நீங்க என்ன லவ் பண்ணலாமே, நான் தான் அண்ணன் இல்லையே. உங்களுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் தான், உங்க மேலதான் பைத்தியம். அதனாலதான் கையோட மருந்து கொண்டு வந்திருக்கேன்.
நீங்க மட்டும் என்ன லவ் பண்ணலன்னு சொன்னா இந்த நிமிஷமே விஷம் குடிச்சிட்டு சாவறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன லவ் பண்ண போறீங்களா இல்லையா? இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, ஒரு உயிர் அனாமத்தா போகுது. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன், இல்லன்னா இல்லதான். ஐயோ, என்னங்க என்னங்க என்னங்க, ஐயோ என்னங்க. பத்து நிமிஷம் தள்ளி வந்திருந்தா பையனை பார்த்திருக்க முடியாது. இனி ஒன்னும் பயம் இல்ல. அழாதீங்க, என்னால தாங்க முடியல. அப்புறம் நான் மறுபடியும் விஷம் குடிச்சிருவேன். இனிமே நீங்க விஷம் சாப்பிட்டா அதுல பாதியை நான் குடிச்சிருப்பேன். நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட முறைப்படி பொண்ணு கேளுங்க. ஏண்டா அறிவு கெட்டவன, இதுக்கு போய் விஷத்தை குச்சிய பொட்டுன்னு போயிருந்தா நாளைக்கு எவன்டா எனக்கு கொல்லி வைக்கிறவன்? ஆ, உனக்கு கொல்லி வைக்கிறதா இப்ப முக்கியமான விஷயமா போச்சா? என் குடும்ப வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்கவே மாட்டியே. அது எவன்டா அவன் மைசூர் மாணிக்கம் பிள்ளைக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றவன்? என்ன பார்த்த உடனே பதற போறான் பார். நைனா, ஆ? இந்த வாழைத்தோப்பெல்லாம் கூட எங்க மாமனார் தான். அப்படியா? டேய் மல்ல மாஸ்டரு, ஒரு கொலை வாழைய வெட்டு, அவன் பழத்தை அவனுக்கே கொடுக்கலாம். யோ, நீ எதுவும் வாய வச்சிடாத. என்ன? ஒண்ணும் இல்லைங்க. ஆ, அதானே பொண்ணு கேட்க வந்திருக்கிறான். வாங்க உள்ள போய் பேசலாம்.
யாரா அவன் வேணும்? வெளியே போயிருக்காருங்க. யார கேட்டுறாங்க கடை போட்டீங்க? என்னடா வேண்டாங்க வேண்டாங்க. சார் எதுக்கு சார் கடை அடிக்கிறீங்க? 5-6 தடவை கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் கொடுத்தாச்சு. அப்பெல்லாம் பேசாம இப்ப ஏன்டா கத்துற? பாஸ்கரா இங்க வா. ஒரு தேங்காய் வாங்கிட்டு வா. டேய் புண்ணாக்கு மாதிரி கொடுத்தத வாங்கிட்டு வந்துடாத. முகூர்த்த தேங்காய்னு கேட்டு வாங்கிட்டு வா. சீக்கிரம் ஓடு. எங்கடா போற? முகூர்த்த தேங்காய் வாங்க போறேங்க. ஒரு மசரு வாங்க வேண்டாம், போய் களத்து மேட்ல வேலையை பாரு. என்னங்க இது கல்யாண வீட்டுல அபசகுணமா பேசுறீங்க? என்ன ஏதுன்னு கேட்ட வெட்டி சாச்சிடுவேன். கல்யாணத்தை நிறுத்திட்ட. ஏண்டா நீ ஏன்டா கப்பலே கவுந்தா மாதிரி உக்காந்துங்கிற? நீ என்ன கொலையா பண்ணிட்ட? கவர்மெண்ட் பண்ண தப்புக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டா அந்த அறிவு கேட்டவன். வா இன்னைக்கு 2ல 1 கேட்டுலாம். நைனா 2ல 1லாம் கேட்க கூடாது, 1 தான் கேட்கணும். கண்ணு நீ அங்க போய் நம்ம புள்ள வேணுமுக்கு வெத்தல பாக்கு வீடு எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லைன்னு நல்லா எடுத்து சொல்லு கண்ணு. இந்த பார் பாட்டி, அந்த பொண்ணு மட்டும் என்ன கட்டிக்கல, நான் எல்லா கெட்ட பழக்கத்தையும் கத்துக்குவேன். ஐயோ கண்ணு கண்ணு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத கண்ணு. சீக்கிரம் போயேண்டா. அவன் ஏதாவது விஷத்தை குடிச்சிட போறான். சும்மா இருக்கிறவன கூட கையில விஷத்தை எடுத்து குடுத்து குடிக்க சொல்ல போல்து நீ. டேய் ஏந்துடுறா, அவன் எப்படி பொண்ணு தரான் போறான்னு நான் பாத்துறேன். சம்பந்தே கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் இருங்க. வணக்கங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? வேட்டு பாறைக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு 11 மணிக்கு வந்து பாருங்க. யோ பரிசல் அடியா. ஏண்டா காலையில இருந்து மொத்தம் எத்தனை வேட்டு போட்டிருக்க? மத்தியான சாப்பாடு இங்கதான். செவிட்டு முண்டா மொத்தம் எத்தனை வேட்டுன்னு கேக்குறேன். என்ன பண்றது, வேட்டு போட்டு போட்டு காதெல்லாம் போச்சு. 4-5 போட்டிருப்பேன். போற வரைக்கும் போவோம். வணக்கங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ ஏன்டா வேட்டு போறதை நிறுத்திட்ட? நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா? வேலையை நிறுத்திட்டு கேட்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் முக்கியமான விஷயத்தை சொல்ல போறது இல்ல. நீ வேலையை கவனி. இந்த வேட்டு சத்தத்துல ஒன்றும் பேச முடியாது. 4 மணிக்கு பஞ்சாயத்துல வந்து பாருங்க. என்னங்க? என்ன? உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். தனியா வந்தா என்ன பணமா தர போறீங்க? பேசத்தானே, இங்கே பேசலாம். திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டேன், என்ன பண்ணலாம்? திடீர்னு சொல்லாம கொள்ளாம புல்டோசர் விட்டு கடை அடிச்சிட்டாங்க. அது ஏன் தப்பு இல்லைங்களே. நீ பாவம், நீ என்ன தப்பு பண்ண? ஆசைப்பட்டு கடையை வச்ச, அவனை வந்து இடிச்சிட்டானுங்க. ஆனா அதுக்காக நான் தப்பு பண்ண கூடாது பாரு. அதான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன். பத்திரிகைலாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டேங்க. இப்படி திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா ஊர்ல எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க. என்ன பண்றது? எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது.
பையன் மூஞ்சிய பார்த்தா பொண்ணு தரேன்னு சொன்னேன், பாரு திக்கனா முட்டி மாதிரி நிக்கிறான். நான் கூட உங்க பொண்ணு மூஞ்ச பார்த்து டேய். இத பாரு, நீ எதை பார்த்து என் பொண்ணு மேல ஆசைப்பட்டியோ எனக்கு தெரியாது. நான் உன் கடையை பார்த்து தான் பொண்ணு கொடுக்கதான் முடிவு பண்ணேன். இப்ப கடையும் இல்ல, கல்யாணமும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நல்ல முடிவோட வரணும்னு 4 பேருக்கு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆமாங்க. நானும் 4 பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அவனுக்கு நாணயத்தனுங்க, நானா சொல்றதுக்கு முன்னால போயிடுவானுங்கன்னு. எப்படி நீங்க நாணயம் தானே? பாக்கெட்டுல 10 காசு இல்லைன்னா இந்த பாசா நேசம் எல்லாம் இல்லைங்க. அமலா, 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 அமலா. ஹலோ, பல்லவ நர்சிங் உடனே பேசுறோம். உடனே புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? ஏம்மா என்ன காரியம் பண்ணிட்டேன்? நீ சந்தோஷமா வாழணும்னுதாம்மா வசதி இல்லாதவனை கட்டிக்க வேணான்னு சொன்னேன். அந்த வாழ்க்கை தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதை கெடுக்கிறதுக்கு நான் என்ன பாவியா? சத்தியமா சொல்றேம்மா, உன் மனசுக்கு பிடிச்சவனையே நீ கட்டிக்க. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதம்மா. ஆமா, இந்த ஆளையே இந்த ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க. நல்லா கேட்டீங்க போங்க. இவராலதான் உங்க பொண்ணே பழிச்சிருக்கு. ஆமாப்பா, நான் தற்கொலை பண்ணிக்க கார்ல போகும்போது இவர் மட்டும் குறுக்க வந்து விழலைன்னா இந்நேரம் நீங்க என்ன பாத்துருக்கவே முடியாது. ஆமாங்க, இவரோட கெட்ட நேரம் உங்க பொண்ணுக்கு நல்ல நேரமா அமைஞ்சிடுச்சு. என் பொண்ணு உயிரையே காப்பாத்திருக்கே நீ. இனிமேதான் உனக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்க போகுது. ரொம்ப நன்றி தம்பி. ஏங்க சும்மா ஓடி வந்தோன்னா காரை கொண்டாந்து இடிச்சு கட்டில் மேல படுக்க வச்சதும் இல்லாம நன்றியா சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த ஊர் நியாயங்க இது? இனி அந்த பையன் இந்த ஊர் பக்கம் திரும்பி வரப்போறதே கிடையாது. அப்படியே திரும்பி வந்தாலும் கை கால் இல்லாத ஊனமா தான் வரப்போறான். என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். கை கால் இல்லாதவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுப்பேனே தவிர காசு இல்லாதவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். புரியுதா? அதையும் மீறி உன் பொண்ணு மனசுக்கு பிடிச்சவன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு மக்கள் பண்ணான்னு வச்சுக்க, அவளை பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம மென்னியை பிடிச்சு கொன்னுடுவேன். பணம் அதிகமா இருக்கிறதால உங்க லவ் முறிஞ்சு போச்சு. துட்டே இல்லாதால என் லவ் புட்டுக்குச்சு. அம்மா, நீ கூட லவ் பண்ணிருக்கல? அதெல்லாம் வேணாங்க. சும்மா சொல்லு. வெக்கத்தை விட்டு சொல்றேங்க. முத நான் அந்த பொண்ணை பார்த்தது அதுக்கப்புறம் தான் நீங்க மண்டியை உடச்சிங்களா? என்ன தம்பி, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? தேவையில்லைங்க. வரம்மா. சரிப்பா. அப்பா, என் உயிரை காப்பாத்தின இவருக்கு நம்மால முடிஞ்ச உதவி செய்யணும். உனக்கு என்ன உதவி செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுமா. நான் என்னத்த கேட்க போறேங்க? ஒரு ஹோட்டல் வீட்டுல வச்சு கொடுத்தீங்கன்னா. சும்மா இரு. வேணு, காதலுக்கு காசு பண்ண முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம்னு எப்படி எங்க அப்பாவுக்கு நான் புரிய வச்சனோ அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நீ புரிய வைக்கணும். நீங்க வேற, அவருக்கு இதெல்லாம் புரியாதுங்க. புரிய வைக்கணும். எப்படி இப்படியே போயா? அந்த ஊருக்குள்ள அந்த ஆளு மூஞ்சி அப்படி இருக்கும்போதே பார்த்து ஆசைப்பட்டவனி இப்போ கோட்டும் சூட்டும் மாட்டிக்கிட்டு வெள்ளக்கார நாட்டம் இருக்காரு. பின்ன இருக்காதா?
அவ விளக்கு ஏத்துனத என்னாலே தாங்க உன்னால எப்படி தாங்கிக்க முடிஞ்சது? இப்ப எரியறதுல என்ன ஊத்ததான் இங்க வந்தியா? அதுக்கு இல்லடி, எவ்வளவு ஒருத்தி வந்து நடுவுல கழுகு மாதிரி கொத்திட்டு போறாளே. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அவ என்ன உன்னை விட அப்படி என்ன சோப்பா என்ன? எனக்கு என்னமோ அப்படி தெரியலப்பா. இப்படியே பேசிட்டு இருந்த மாலை உன்னை அப்படியே தண்ணியில தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஏச்சு போடி. இதோ பாரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கு பதிலா மாதவியை எரிச்சிருந்தான்னா விவகாரமே இருந்திருக்காது. அதுக்கு சொல்ல வந்தேன். அதுக்கு மேல போயிட்டோண்டியம்மா. நானே உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். நானும் உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை உங்களுக்கு சொல்லணும் தான் வந்தேன். யாரு மாப்பிள்ள? அவர்தான். இதுக்கு அவர் சம்மதிச்சாரா? நான் கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம் தான் சொன்னேன். அவர் தான் தாங்கவே முடியல, சீக்கிரமா பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சாரு. ஓஹோ, ஆமா, உங்க 2 பேருக்கு எப்படி பழக்காச்சு? அது ஒரு கியூட் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்த உடனே அவருக்கு ஜோரமே வந்துருச்சு. வந்திருக்கும். உடனே மந்திரம் கூட போட்டிருப்பாங்களே. கரெக்ட். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம். அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே? மரியாதையை அவரை கொண்டு வந்து என்னோட சேர்த்து வச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடு. இல்ல நான் உன்னை ஓட்டிடுவேன். Hold it now. Hey, hold it now. Behave yourself. சக்களத்தி இங்கிலீஷ்ல வர திட்டுறியா? இந்தா வாங்கிக்கோ. ஜாக்கிரதை. உன் பணமா இல்ல என் முதுகா பாத்துறேன்டி. ஐயா, ஏங்க இவ்வளவு மோசமாவா திட்டினா? இதை விட மோசமா எல்லாம் திட்டினா. ஆனா அதுல சில வார்த்தைங்க எனக்கு புரியல. நீங்க என்ன கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்க திட்டி இருப்பேன். கருப்பு இருக்கிற வெறுப்புக்கு உன்னை போட்டு சாத்துன்னு சாத்திடுவேன். ஏங்க அந்த பொண்ணு திட்டினதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எதுக்கு தப்பா நினைக்கணும்? யோ, அவ என்ன திட்டல, உன்னதான் திட்டினா. வலிப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த ஆள் உழுந்து உழுந்து சிரிக்கிறாருங்க. ஓ சென்றியா நைஸா சாய் வாங்கினா குடியா. வினோதமான குடும்பம் ஐயா. பெக்யூலர் ஃபேமிலி. நீங்க பாட்டு அந்த பொண்ணை ரொம்ப வெறுப்பேத்திட்டு போறீங்க. அவ எதனா கோவத்துல பண்ணிக்க போறான். ரொம்ப அக்கறதா. நான் அந்த பொண்ணை வெறுப்பேத்துவா போனேன். இவ்வளவு ஆசை வச்சிருக்கே. பார்ட்டி எப்படி கன் பார்ட்டியான்னு பாக்க போனேன். பார்ட்டி எப்படி கன் தானே? கண்ணா? பீரங்கி பார்ட்டி. ஆமா, அது எப்படி மடுக்குன? முதுகுதான். ஓ சுச்சுச்சுச்சுச்சுச்சோ. யோ, இனிமேல போட்டி கீட்டி போடாம ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. போட்டி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இல்லைங்க, எனக்கும் அவங்க அப்பனுக்கும் தான். என்னைக்கு அந்த ஆள் மனசு மாறி பணம் பெருசு இல்ல மனசு தான் பெருசுன்னு ஒத்துக்கிறாரோ அன்னைக்கு தான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறேன். எனக்கு அவர் மாறுற மாதிரி தெரியல. மாத்தி காட்டுறேன். மாற வேண்டியதானே? நமக்குன்னு ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் மாறலன்னா எப்படி? எங்க உன் வீட்டுக்காரு? அதோ ஒரு வழியா துடு போறதுக்கு ஆளை பிடிச்சிட்டேன். ஆமா, எப்படி அந்த ஆள் மடக்கின? அந்த ஆளு சீட்டு பிடிக்க வந்தாரு, அதனால அந்த ஆளே பிடிச்சிட்டேன். அப்படியா? உங்ககிட்ட வாங்கின வட்டியை முதல்ல இருக்குது, நம்மளையும் அவன் லிஸ்ட்ல சேர்த்துறது. நீங்க எனக்கு தம்பி மாதிரி. ஏப்பா, எனக்கே இப்பதான் ஒரு பெரிய சந்தேகம் தீர்ந்தது. என்னங்க முதல்ல இது அநியாயமா இருக்கு. நேத்து திட்டிட்டு இருந்தவனா இன்னைக்கு அங்க போய் கை தட்டிக்கிட்டு இருக்கான். என்னதான் பணம் விட்டாலும் இப்படியா? அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? எனக்கு வருத்தமே நீங்க கூட அங்க போய் கை தட்டாதான். ஏய், காசு இல்லாதவன் நமக்கு கை தட்டுறதை விட காசு இருக்கிறவனுக்கு நாம கை தட்ட. பொண்ணை பெத்த நாம தாங்க கொஞ்சம் பணிஞ்சு போகணும். அதனால தாண்டி அவனை வெளித்தரத்துக்கெல்லாம் லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன்.
நான் படிஞ்சு போய் நினைச்சா அவனுக்கு பல்ல பிடிச்சி பதம் பாக்குறானுங்களே. ஏய் ஒண்ணு மனசுல வச்சுக்க, மாடி அழைச்சாலும் கொம்பு அழைக்காது. ஏய் ஏற்கனவே நான் பாப்பா பொண்ணு பார்த்துட்டு போனானே, அந்த அரிசி பாளையம் ஹோட்டலுக்கார பையன், அவனை வந்து என்ன பார்க்க சொல்லு. சரிங்க முதலாளி. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வரேன். கலெக்டர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. கவர்மெண்ட் நம்ம ஊருக்கு உர தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கணும்னு டெண்டர் விட்டுருந்தாங்க. இவ்வளவு நாளா அந்த டெண்டரை யாரும் எடுக்கல. இப்போ ஒருத்தர் 10 லட்சம் முதலீடு பண்ணி அந்த டெண்டரை எடுத்து தொழிற்சாலை கட்ட போறார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சொல்லவே வருத்தமா இருக்குங்க. ஏன்? இந்த டெண்டர் எடுத்த ஆளுங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு எவ்வளவோ எடுத்த பார்த்திருக்காங்க, எதுவுமே சரிப்பட்டு வரலையா. கடைசியா நீங்க குடியிருக்கிற வீடு நிலம் இதெல்லாம் பார்த்திருக்காங்க, இதான் பொருத்தமா இடம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமா அதை உங்ககிட்ட இருந்து கேட்கறாங்க. உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த இடம் வெளியே என்ன விலை விற்குதோ அதுல 10ல் 1 பங்கு தான் கொடுப்பாங்க. இந்தாங்க, அப்படியே மலைச்சு போய் நிக்காதீங்க. சொல்ல மறந்துட்டேனே, டெண்டர் எடுத்தது யார் தெரியுங்களா? அதாங்க நீங்க கூட பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கடையை அடிச்ச உடனே கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே, அந்த வேணுதான். வரட்டுங்களா? முதலாளி, அப்ப நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போவா வேணாமா? எதுக்கு சந்தேகமா கேக்குற? அதுக்கு இல்லைங்க முதலாளி, நாம எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வசதியா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி பொண்ணு எடுக்கிறவங்களும் நம்ம வசதியை பார்ப்பாங்கல்ல. இவன் வேற அமினா மாதிரி ஒரு காயத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான். நாளைக்கே வீடு நிலமெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம மரியாதை போடும்ல. எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம் முதலாளி. ஏன் தான் அந்த ஆளுக்கு புத்தி இப்படி பேதலிச்சு போச்சுன்னு தெரியலடி. சொல்ல போனா அவளை விட நீ நல்ல புஷ்டியாவே இருக்க. என்ன கொஞ்சம் அதிக புஷ்டியா இருக்க. நல்லா வாங்கி கட்டிக்க போற, இடிச்ச இடுப்பே உடைஞ்சிரும். பேசாம வா. மனசு உடைஞ்சவ நீ, அப்படிதான் பேசுவ. ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆளு உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு நினைக்கிற? இத பாரு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அவர் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது என் கழுத்துல தான் கட்டணும். இல்ல அவர் எவ கழுத்துல கட்டுறாரோ அவளுக்கு தலையே இருக்காது. அவன் இந்த அளவுக்கு உங்களை அவமானப்படுத்திருக்கான், எங்களுக்கு முதல்லயே தெரியாம போச்சு. இப்போ ஒண்ணு கெட்டு போகிற. ஒரு வார்த்தை சொல்லுங்க முதலாளி, அவன் இந்த ஊரை விட்டே விரட்டிடுறேன். அவன் இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்னீங்க? அவன் இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு முதலாளி அவனை கொல்லணும்? எரியறத புடுங்கனா கொதிக்கிறது தானா அடங்குது. அவன் நம்ம கிட்ட இந்த அளவுக்கு திமிரா நடந்துக்கிறான்னா அதுக்கு காரணமே பணம் தான். அந்த பணம் அவன் கிட்ட வந்ததுக்கு காரணம் அந்த பொண்ணு. அதனாலதான் சொல்றேன், முதல்ல அந்த பொண்ணை கொன்னுடுவான். ஆமா முதலாளி, அதுக்கு நம்ம செவிடன் ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கான். டாய் சொல்றா. அது வந்துங்க, மெதுவா சொல்றான். இந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு கோழி முட்டையில கட்டி நான் வேட்டு வைக்கிறேனே, அந்த பார்ல கொண்டு போய் வச்சிருவேன். நான் ஏற்கனவே அந்த பாறை முழுக்க வேட்டு வச்சுட்டேன். எப்படியும் அவன் மயக்கம் தெரிஞ்சு காலையில கீழே இறங்கி நடந்து வரும்போது ஏதாவது ஒரு வேட்டுல மாட்டிக்கிட்டு போய் சேர்ந்துருவா. போலீஸுக்கு தெரிஞ்சுங்கன்னா ஊரை சுத்தி பார்க்க வந்த பொண்ணு வேட்டுல மாட்டிக்கிட்டான்னு நம்பிடுவாங்க. பழி நம்ம வேலை வராது. எப்படிங்க? விடியறதுக்குள்ள யாராவது வந்துட்டா? விடியறதுக்குள்ள யாராவது வந்துட்டா நான் எதுக்கு இருக்கேன்? காக்கா குருவி வந்தா கூட வேட்டை வெடிச்சிட மாட்டேன். சொல்லாத, செய். என்னங்க என்னங்க என்னங்க, அட உங்களுக்கா? என்னம்மா, அன்னைக்கு ஆத்தங்கரெல்லாம் அடிச்சது போதாதுன்னு இன்னைக்கு வேற அடிக்க வந்துட்டீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க. ஹேய், இதுக்கு போய் எதுக்கு மன்னிப்பலாம்? இருந்தா வர. அப்புறம் என்ன விஷயம்? எங்க அப்பா அவர் ஆளை வச்சு கொல்லணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்காருங்க. யாரு? வேணுவியா? இருக்காது, ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிருப்பாரு. இல்லைங்க, எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிருவாரு. அப்படியே சொல்றேன்.
சரி, இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்கிறது சரியில்லை. நீ இங்கே இரு, நான் போய் வேணுவை கூட்டிட்டு வந்துடுறேன். கையோட கையா ஒரு கோவிலுக்கு போய் உடனே உங்க கல்யாணத்தை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்க அப்பா என்ன செய்வாருன்னு நான் பாப்போம். நீ தைரியமா இரு. முதலாளி, நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை நம்ம ஆளுக மூட்டை கட்டி வேட்டுப்பாறைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் நான் பணம் கொடுத்தேன். முதலாளி, நம்ம ஆளுங்க. எங்க உங்க பொண்ணு? என்னங்க வானுவ காணுங்க. முதலாளி, நம்ம ஆளுங்க இந்த பொண்ணை தூக்கிட்டு போற பதில் உங்க பொண்ணை வேட்டுப்பாறைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்கு முதலாளி. இவ்வளவு நாளா பணத்தாசையால மனுஷனாவே நடந்துக்காத நீங்க இப்போ ஒரு கொலை செய்ய கூட துணிச்சிட்டீங்களே. டேய், நம்ம ஆளுங்களை கூட்டிட்டாங்க போடா. என்ன முதலாளி, தெரிஞ்சுட்டே சொல்றீங்களா? எவன் ஒரு அடி எடுத்து வச்சாலும் வெடிப்பட சொல்லி நீங்க தானே செவரட்ட பணம் கொடுத்து விட்டுருக்கீங்க. வாழ்க்கை பூரா பணம் பணம்னு அலைஞ்சு இப்ப பெத்த பொண்ணையே பணமாக்க பாக்குறீங்களே, நீங்களும் ஒரு மனுஷனா? பிள்ளைங்க தான் பெத்தவங்களுக்கு கொல்லி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ பெத்த பொண்ணுக்கே கொல்லி வைக்கிறதுக்கு காசு கொடுத்திருக்கே, நீ உருப்படுவியா? என் சொத்து அத்தனையும் தர, எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க. இது சரியில்லைங்க முதலாளி. கோடி ரூபாய் கொடுத்தாலும் யாரும் அங்க போக மாட்டாங்க. உனக்கு புண்ணியமா போகுப்பா, சீக்கிரம் போய் ஆளுங்களை அனுப்பு. சொத்தை கொடுத்து சந்தோஷமா வாழுனா சரின்னுவா, சொத்தை கொடுத்து சந்தோஷமா சாவுன்னா செத்த பிறகு எதுக்கியா சொத்து? யோ, ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னா 5 நிமிஷத்துல கோடீஸ்வரனாயிரம்யா. ஆனா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா 1000 வருஷம் நல்லா திரும்பி வராதியா. ஐயோ, காசு பணம் பெருசு இல்ல, மனசுதான் பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க. இப்ப சொன்னிய மனசு அதான் உன் பொண்ணை காப்பாத்து போகுது. யோ, பணத்துக்காக உன் பொண்ணை காப்பாத்து போலியா? வாழ்ந்தா நான் அவ கூட தான் வாழணும்னு நினைச்சேன். எனக்கு சாவுன்னு ஒண்ணு வந்தா அது அவ கூடயே வரட்டும். இவ எப்படியும் சாகத்தான் போறான். நாளைக்கு மண்ணு திங்க போறத மனுஷன் நான் இன்னைக்கு சாப்பிட்டா என்ன? டேய் செவடா, அது என் பொண்ணுடா. கவலையாப்படாதீங்க, நான் சேர்த்து கட்டிடுறேன், நீங்க போங்க.
நீங்க வந்தீங்க ஓடிடுங்க ஓடிடுங்க. சொல்ல சொல்ல வெடி போறியாடா மவனே, நானே வந்து உன்னை கொன்னுடுவேன். நீங்க கொல்ல வேணாம், நானே கொன்னுக்கிறேன். கொன்னுட்டு வந்து காலையில தகவல் சொல்றேன். நீங்க போங்க போங்க. ஐயோ, செவிடனை வேலைக்கு வச்சதால ஏன் தலைக்கே ஓலை வச்சுட்டானே. காது நல்லா கேக்குது, இப்ப காது நல்லா கேக்குது. வாணே வாணே வேணு ஏன் சம்பந்திய வெங்காயம் அறியறதுக்கா எங்க ரேஞ்சுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க? எப்படியோ கல்ல தண்ணி வராம அறிஞ்சா சரி. இங்க நான் மாஸ்டர், நீங்க தொழிலாளி. சூப்பர். உங்க குடும்பம் மட்டும் இல்ல, சமையலும் ரொம்ப வினோதமா இருக்கு. மட்டன் பிரியாணி டாப். மட்டன் பிரியாணியா? ஆமாங்க, கறி பச்சை பச்சை இருக்குன்னு சொல்றாங்க. ஏண்டா நம்ம பிரியாணியா பண்ணா? இல்லையே அண்ணே, காலையில இருந்து என் பையனை காணோம். மைசூர் பாக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். எந்த அண்டாவுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. பையனை வேற காணன்றான் இவன். கறி வேற பஞ்சு பஞ்சா இருக்குதான். வேணே அது மட்டன் பிரியாணி இல்ல, ரொட்டி பிரியாணி. என் கையால வாழைக்காய் செஞ்சா கூட அது வஞ்சர மீன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. வேணே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமாவா. கப்புன்னு தாலியை கட்டு. அட்னிஞ்சயாமே இந்தாங்க. நான் இந்த பொண்ணு மூஞ்ச பார்த்து ஆசைப்பட்டதை விட முதுவை பார்த்து தாங்க ஆசைப்பட்டேன். முதுகு பக்கம் தாலி கட்டலாங்களா? லேசா கட்டுங்க. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன